ஹலோ லேர்னர்ஸ். லாஸ்ட் வீடியோல தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாங்கிறத கத்துக்கிட்டோம். இந்த வீடியோலயும் ரெகுலர் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தமிழ்ல சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசி இல்ல. எனக்கு பசிக்கலங்கிறத ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் பியூட்டிஃபுல். அது அழகாக இருக்குது. அது ரொம்ப அழகா இருக்குதுங்கிறத எப்படி சொல்லலாம்? இட் இஸ் பியூட்டிஃபுல். நீ அங்க போயிருக்க. இதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஹாவ் கான் தேர். நீ அங்க போயிருக்க. யூ ஹாவ் கான் தேர். ஹீ ஸ்கோல்டட் மீ. அவன் என்ன திட்டினான். ஹீ ஸ்கோல்டட் மீ. அவன் என்ன திட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஹீ ஸ்கோல்டட் மீ. யூ ஆர் அ சீட்டர். நீ ஒரு ஏமாற்றுக்காரன். யூ ஆர் அ சீட்டர். நீ ஒரு ஏமாற்றுக்காரன். கோ வித் ஹிம். அவனுடன் போ. நம்ம கேர்ள்ஸுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கோ வித் ஹேர். அவளுடன் போ. வேக் மீ அப். என்னை எழுப்பு. வேக் மீ அப். என்னை எழுப்பு. டேக் யுவர் டைம். டைம் எடுத்துக்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, டேக் யுவர் டைம். டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடி சூன். சீக்கிரமாக ரெடியாகு. கெட் ரெடி சூன். சீக்கிரமாக ரெடியாகு. பிக்கப் த ஃபோன். ஃபோனை எடு. அதாவது பிக்கப் த ஃபோன் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறீங்க, அவங்க உங்களோட கால் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிக்கப் த ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதே இது டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, டேக் த ஃபோன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ எம் அஃப்ரேட். நான் பயப்படுகிறேன். ஐ எம் அஃப்ரேட். நான் பயப்படுகிறேன். ஐ ஃபெல் டவுன். நான் கீழே விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஃபெல் டவுன். அவ ஒரு வாயாடி. இது நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். அவ ஒரு வாயாடிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஷீ இஸ் அ சேட்டர் பாக்ஸ். ஷீ இஸ் அ சேட்டர் பாக்ஸ். நீ விளையாடுவியா? இது எப்படி கேட்கலான்னா, வில் யூ ப்ளே. வில் யூ ப்ளே அப்படின்னா நீ விளையாடுவியான்னு அர்த்தம். கம் டு த பாயிண்ட். விஷயத்துக்கு வா. விஷயம் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் டு த பாயிண்ட். கிவ் இட் பேக். திருப்பி கொடு. கிவ் இட் பேக். திருப்பி கொடு. ப்ளோ யுவர் நோஸ். மூக்கை சிந்து. ப்ளோ யுவர் நோஸ். மூக்கை சிந்து. ஹீ வில் கோ. அவன் செல்வான். ஹீ வில் கோ. அவன் செல்வான். இதே இது ஷீ வில் கோ அப்படின்னா அவள் செல்வாள் அப்படின்னு அர்த்தம். யூ ஃபர்காட் திஸ். நீ இதை மறந்துட்ட. யூ ஃபர்காட் திஸ். நீ இதை மறந்துட்ட. டோன்ட் அக்யூஸ். குற்றம் சாட்டாதே. டோன்ட் அக்யூஸ். குற்றம் சாட்டாதே. ஐ திங்க் ஸோ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ திங்க் ஸோ. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். உங்கள் கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். உங்கள் கருத்து என்ன? இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். மிகவும் விலை உயர்ந்தது. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். மிகவும் விலை உயர்ந்தது. அதாவது ரேட் அதிகம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் அவனோட ஃப்ரெண்ட். ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட். நான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். நான் அவளோட ஃப்ரெண்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்டர் த பிளான்ஸ். வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. வாட்டர் த பிளான்ஸ். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. இன்றைக்கி நாம் இந்த சென்டென்சஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லேர்ன் வித் மஹிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.